ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து லைட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் 2 பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன், நீங்களும் எடுத்துக்கோங்க. இது தாராளமாக 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த பிரியாணி. அதுக்கேற்றாப்புல தான் நான் அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு பல்லாரி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லாரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வேக வைக்கணும். தீயை கூட்டி வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு குத்து மல்லி இலையும் ஒரு குத்து புதினா இலையும் நான் 2 தக்காளியோடு அரைச்சி எடுத்துக்கிறேன். தனியாக அரைக்க முடியாது, நல்லா அரைப்படாதனால நான் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். சாதத்துலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. கறி மசால் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணுறேன். 2 கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிடுங்க. சாதத்தை வந்து முக்கால் பதத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. உடையிற அளவுக்கு உப்பு போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் கீயும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸை. அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஸ்டேஜில் மல்லியில் கூட ஆட் பண்ணலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஆல்ரெடி இது வேக வச்ச சாதங்கிறதுனால நான் இதை வந்து தம்மில் வச்சு எடுக்க போகிறேன். விசில் இல்லாமல் இதை கரெக்டாக 20 மினிட்ஸ் வைக்கணும். மேலே வந்துட்டு நான் கீ சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அந்த மல்லி புதினாவை அரைச்சி தண்ணி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு விசில் விட்டு இறக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். பன்னீர் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, கோவக்காய் பொரியல் தான். சூப்பராக இருந்துச்சு 2க்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.